ஐரோப்பியன் தரப்பிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிரான 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை போடுறதுக்கான ப்ரொபோசலை முன் வச்சிருக்கிறார்கள். இந்த ப்ரொபோசல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம் என்றால், முதலாவது ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற ஜெர்மனிக்கும் இடையில நோஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்கு. இந்த நோஸ்ட்ரீம் பைப்லைனுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட போறார்கள். இந்த பொருளாதார தடைகளை போடுவதன் மூலம் ரஷ்யாவில் இருந்த எந்த ஒரு இயற்கை எரிவாயுமே இந்த நோஸ்ட்ரீம் பைப்லைன் வழியாக எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகாது. ஐரோப்பிய நாடுகள் இந்த நோஸ்ட்ரீம் பைப்லைனை பயன்படுத்தி ரஷ்யாவிலிருந்து எந்த ஒரு இயற்கை எரிவாயும் வாங்க முடியாது. இரண்டாவது, ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்க்கு ஆயில் பிரைஸ் கேப்பை போடுறது. இப்போ ரஷ்யாவோட ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு ஐரோப்பிய தரப்பிலிருந்து $60 பணத்தை கொடுத்து வாங்க முடியும் என்ற பிரைஸ் கேப்பை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இனி இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு பிறகு ரஷ்யாவோட இந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய பிரைஸ் ஆனது $60 இருந்து $45 குறைக்க போறார்கள். அதாவது ரஷ்யாவோட ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கான பிரைஸ் கேப் ஆனது $45 இப்போது ஐரோப்பிய தரப்பிலிருந்து நிர்ணயிக்க போறார்கள். பட் இதில் எனக்கு என்ன கேள்வி என்றால், யாருடைய பொருளுக்கு யார் பிரைஸ் கேப்பை நிர்ணயிக்கிறது? ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யா தான் விலையை நிர்ணயிக்கணும். பட் ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் தான் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்க்கு முதலாளிகள் என்ற மாதிரியே ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்க்கு இப்போது பிரைஸ் கேப்பை போட போறாங்க. பட் ஏற்கனவே ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்க்கு இவர்கள் பிரைஸ் கேப்பை போட்டிருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமா இருந்ததா என்று பார்த்தோம்னா இல்லை, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஏன் இவ்வளவு நாளுமே ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் பேக் பயராக மாறிக்கொண்டிருக்கு. இப்படி இருக்கிறதெல்லாம் 18ஆம் கட்ட பொருளாதார தடைக்கான ப்ரொபோசலை முன் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இவர்கள் மேலும் என்ன இந்த ப்ரொபோசலை முன் வச்சிருக்காங்க என்பதை பார்க்கலாம். மூன்றாவதாக ரஷ்யாவோட 77 கப்பல்கள், அதாவது டேங்கர் கப்பல்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட போகிறார்கள். ஐரோப்பிய தரப்பிலிருந்து இந்த 77 கப்பல்களுமே ரஷ்யாவோட ஷேடோ பிளிட்னு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஐரோப்பிய நாடுகளால் இன்சூரன்ஸ் கொடுக்கப்படாத கப்பல் அனைத்துமே ஷேடோ பிளிட் என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் தான் ரஷ்யாவோட இந்த ஓயில் கப்பல்களை ஷேடோ பிளிட் என்று சொல்லி இவர்களுக்கு எதிரான இந்த 77 கப்பலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட போறார்கள். நான்காவது, ரஷ்யாவோட ரோ மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு பெட்ரோலிய பொருட்களையும் ஐரோப்பிய நாடுகள் வாங்கக்கூடாது என்ற பொருளாதார தடைகளை போட போறார்கள். ஐந்தாவது, ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளில் முதலீடு செய்யக்கூடாது, எந்த ஒரு ப்ரொஜெக்டையும் ஆரம்பிக்க கூடாது. அப்படி அதே மாதிரி அவர்கள் ப்ரொஜெக்டை ஆரம்பித்தாலும் அந்த ப்ரொஜெக்டுக்கு ஐரோப்பிய நாடுகள் எந்த ஒரு சலுகைகளையும் வழங்க மாட்டோம் என்பதையும் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா ஏன் ஐரோப்பியத்தில் முதலீடு செய்வார்கள் என்ற கேள்விதான் பல மக்கள் எழுந்திருக்கு. இப்படி முக்கியமான 5 நிபந்தனைகள், அதாவது முக்கியமான 5 விஷயங்களை இந்த ப்ரொபோசல் ஐரோப்பிய தரப்பிலிருந்து முன்வைச்சிருக்காங்க. சரி, இந்த ப்ரொபோசல் நடைமுறைக்கு வருமா என்று பார்த்தோம் என்றால், இந்த ப்ரொபோசலை இவர்கள் முன்வைச்ச உடனே ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ரோபர்ட் பிக்கோ அவர்கள் இதற்கு நிராகரிப்பை தெரிவிச்சிருக்கார். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான வழியை நீங்க கண்டுபிடிங்கள். இவ்வளவு நாளுமே ரஷ்யாக்கான பொருளாதார தடையை போட்டுட்டீங்க, அந்த பொருளாதார தடைகள் செல்ல காசாக இருக்கு. ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி முடிக்கிறது என்பதற்கான சரியான ஒரு வழியை கண்டுபிடிங்கள். அதை விட்டுட்டு ரஷ்யாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட போறோம் என்று இங்க வந்து நிக்காதீங்க என்று ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ரோபர்ட் பிக்கோ அவர்கள் சொல்லியிருக்கார். ஸ்லோவாக்கியாவை தொடர்ந்து ஹங்கேரியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே 18ஆம் கட்ட பொருளாதார தடைகள் நடைமுறைக்கு வருமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம். இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிலேயே பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்திலே பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு என்றே சொல்ல முடியும். பிரான்ஸ், UK போன்ற நாடுகள் பெரிய நாடுகள். அதன் இதில் ஸ்லோவாக்கியா, ஹங்கேரியா போன்ற நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் பெருசாக கண்டுகொள்வது கிடையாது. இந்த ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகளும் ரொமேனியா போன்ற நாடுகளும் தான் ரஷ்யாட்ட இருந்து இயற்கை எரிவாயு வாங்கி கொண்டிருக்கிறார்கள், கச்சா எண்ணெய்கள் வாங்கி கொண்டிருக்காங்க. இப்போது இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடையை நடைமுறைப்படுத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ரஷ்யாட்ட இருந்து எந்த ஒரு இயற்கை எரிவாயும் கச்சா எண்ணெயும் வாங்க முடியாமல் போகும். இது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற முக்கியமாக ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ரொமேனியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். இதனால் இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைகள் சாத்தியமாகுமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான். ஆனால் இதில் சில விலக்குகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரஷ்யாவோட பெட்ரோலிய பொருட்களை வாங்கலாம் என்று ஐரோப்பிய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரியே நிறைய நிபந்தனைகளை இவர்கள் நிராகரித்துட்டு நீதி நிபந்தனைகளை வச்சு ரஷ்யாவுக்கு எதிரான 18ஆம் கட்ட பொருளாதார தடைகளை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்க்கு ஆயில் பிரைஸ் கேப்பை போடுவார்கள். அதே மாதிரியே ரஷ்யாவோட ஷேடோ பிளிட்டுக்கு, அதாவது ஐரோப்பிய தரப்பிலிருந்து சொல்ற மாதிரி ரஷ்யாவோட டேங்கர் கப்பல்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவார்கள். இப்படி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் இவர்கள் நடைமுறைப்படுத்தி இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடையை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்ப ரொம்ப அதிகமா மாறி இருக்கு. ஆனா இந்த பொருளாதார தடையும் ரஷ்யாவுக்கு இறுக்கத்தை ஏற்படுத்துமா?
ரஷ்யாவோட பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை விட ஐரோப்பிய இந்திய நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஐரோப்பியம் திரும்ப திரும்ப செய்து தவறியே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஐரோப்பியன் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் ஈரான் தங்களுடைய பட்டா 360 என்ற பாலஸ்டிக் மிசைலை ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ற செய்தி ஊடகமானது வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் இப்படி ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. ஈரானோட பாலஸ்டிக் மிசைல்லையே இந்த பட்டா 360 என்ற பாலஸ்டிக் மிசைல் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த பாலஸ்டிக் மிசைல் என்று சொல்லப்படுகின்றது. இதனை பார்த்து இஸ்ரேலும் பயப்படுகிறார்கள், மேற்குள்ள நாடுகளும் பயப்படுறாங்க. இப்படி இருக்கிறது தான் இந்த பட்டா 360 என்ற பாலஸ்டிக் மிசைலை ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்க போறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியாக இருக்கின்ற சோகி அவர்கள் நார்த் கொரியாவுக்கு விசிட் பண்ணி நார்த் கொரியாவோட தலைவராக இருக்கின்ற கிம் ஜாங் உன் அவர்களையும் மீட் பண்ணி இருந்தார். இதன்போது கிம் ஜாங் உன் அவர்கள் ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து உதவியிலையும் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இதனால கிம் ஜாங் உன் அவர்களும் தங்கள்கிட்ட இருக்கின்ற பாலஸ்டிக் மிசைல்களை ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கிறது தான் ஈரான்கிட்ட இருந்து பட்டா 360 என்ற பாலஸ்டிக் மிசைல் ரஷ்யாவுக்கு போகுது. ஆகவே ரஷ்யா இப்போ உக்ரைனுக்கு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்றாங்க. பட் இதை தாண்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒபென்சிவ் தாக்குதலுக்காண்டி ரஷ்யா தயாராகி கொண்டிருக்காங்க என்பது இதுல இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதற்காண்டு தான் ரஷ்யா தங்களுடைய நட்பு நாடுகள்கிட்ட இருந்து பாலஸ்டிக் மிசைல்களை அதிகமாக வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கின்ற ஹெட்செட் அவர்கள் இப்போது US காங்கிரஸ் சபையில் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது நாட்டோட மெம்பராக இருக்கின்ற ஐரோப்பிய இந்திய நாடுகள், அதாவது நாட்டோட கூடுதலாக ஐரோப்பிய இந்திய நாடுகள் தான் மெம்பராக இருக்காங்க. இந்த ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை பார்த்துக் கொள்வார்கள். அமெரிக்காவாகிய நாங்கள் அப்படியே பசிபிக் பகுதியில் எங்களுடைய போக்கஸை செலுத்த போறோம். இதுதான் அமெரிக்க மக்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டா பதவி ஏற்க முன்னமே இப்படித்தான் அமெரிக்கா செய்வார்கள் என்பது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள். நிறைய செய்திகள் இதனை பற்றி வெளிவந்தது. அதாவது அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இருந்து கலந்துட்டு ஐரோப்பிய இந்திய நாடுகள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு அமெரிக்கா அப்படியே நேரடியாக சீனாவை எதிர்ப்பதற்காண்டி இந்தோ பசிபிக் ரீஜனுக்கு போவார்கள் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அதன்படிதான் அமெரிக்காவோட காய்நகர்த்தல்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இப்போது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் கருத்தை சொல்லியிருக்கார். ஆகவே ஐரோப்பிய இந்திய நாடுகள் தான் இனி உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து ரஷ்யாவை கவனிக்கணும். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை எதிர்க்கணும். அப்படி அமெரிக்கா போய் சீனாவை எதிர்க்க போறார்கள். சீனாவுக்கு எதிரான போரில் அமெரிக்கா ஈடுபட போறார்கள். அதாவது தைவானை பயன்படுத்தி போரில் ஈடுபட போறாங்க. எப்படி அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து உக்ரைனை தூண்டிவிட்டு உக்ரைனோட புரோக்சியா பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான போரை ஆரம்பித்துட்டு இப்போது உக்ரைனை கலட்டி விட்டு அமெரிக்கா போனார்களோ அதே மாதிரி தான் இதே அப்படியே தைவானுக்கு நடக்க போகுது. தைவானுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து தைவானை சுரண்டி விட்டு தைவானை ஒரு புரோக்சியா பயன்படுத்தி சீனாக்கு எதிரான போரை அமெரிக்கா ஆரம்பிக்க போறார்கள். ஒரு காலம் போக, அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து வேறொரு பிரசிடென்ட் அமெரிக்காவோட பிரசிடென்டாக மாறும்போது அவர் என்ன சொல்வார்? ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த சீனா தைவான் போரை ஆரம்பித்தார், நாங்கள் இதிலிருந்து வெளியே வரோம் என்று சொல்லி தைவானை எப்படி உக்ரைனை கழட்டி விட்டார்களோ அதே மாதிரியே இனி வரப்போற அமெரிக்காவோட பிரசிடண்டும் தைவானை கழட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தைவான் தரப்புல இந்த இதனை முன்கூட்டியே சுதாரித்து கொண்டார்கள் என்றால் அது தைவானுக்கு நல்லது. அமெரிக்கா உக்ரைனுக்கு செய்ததைத்தான் தைவானுக்கும் செய்வார்கள் என்பதை தைவானோட அரசாங்கம் புரிந்து கொண்டு சீனாவோட போருக்கு போகாமல் சீனாவோட சுமூகமாக போனார்கள் என்றால் அது தைவானுக்கு நல்லது. அப்படி இல்லாட்டி இப்போது உக்ரைனுக்கு இன்னொரு நிலை ஏற்பட்டதோ அதே ஒரு நிலை தான் தைவானுக்கு ஏற்படும் என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தியாக இருக்கு. அப்படி நாங்கள் உக்ரைன் பார்க்க போனோம் என்றால் உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற சென்சர்கள் ஹங்கேரி தரப்புல இருந்து உக்ரைனில் இருக்கின்ற உளவு தேவைகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனோட ராணுவ வீரர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள், உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது எங்கெங்க இருக்கிறார்கள் என்பதற்கான உளவு தகவல்களை சேகரித்து ஹங்கேரி தரப்பிலிருந்து பீஸ் கீப்பர்ஸ் என்ற பெயரில் இப்போது ஹங்கேரிக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்டு பகுதியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போறார் என்ற குற்றச்சாட்டை இப்போது சென்சர்கள் முன்வைச்சிருக்கிறார். ஏற்கனவே உக்ரைனை கூறு போடுறதுக்கு நிறைய நாடுகள் தயாராகி இருக்காங்க. ஹங்கேரியாக இருக்கணும், போலந்தாக இருக்கட்டும். இவர்கள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா இந்த உக்ரைன் பகுதியில் தங்களுக்கு சொந்தமாக மாற்றலாம் என்று அதுக்கான காலத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இவ்வளவு நாளுமே ரஷ்யா தான் உக்ரைனோட பகுதியில் கைப்பற்றுகிறார்கள் என்று சொல்லி மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை கோனர் பண்ணினார்கள். பட் உண்மையிலேயே இந்த உக்ரைனை கூறு போடுறதுக்காண்டி ஹங்கேரியும் தயாராகி இருக்கிறார்கள், போலந்தும் தயாராகி இருக்கிறார்கள். இவர்கள் ஐரோப்பியத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகள் என்றே சொல்ல முடியும். ஆகவே ஐரோப்பியம் உக்ரைனை கூறு போட்டு தங்களுக்கு ஒரு பகுதியை எடுக்கலாம் என்று தயாராகி இந்த சூழ்நிலையில இவர்கள் தான்
ரஷ்யா உக்ரைன்ல பகுதியில் கைப்பற்றுகிறார்கள் என்று சொல்லி ரஷ்யாவை எதிர்த்திருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனோட அழிவு எப்போதோ ஆரம்பித்து விட்டது. எப்போதோ மேற்குலக நாடுகளை உக்ரைன் நம்பினார்களோ அப்போதே உக்ரைனோட அழிவானது ஆரம்பிச்சிட்டது என்று சொல்ல முடியும். ரஷ்யா கைப்பற்றிய பகுதியில் இனி ரஷ்யா விட்டு கொடுக்க போறதில்லை. ரஷ்யா உக்ரைனில் 4 பகுதியில் கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்போது 5வது பகுதியாக டெனிப்ரோ இடையிலும் காலை பதித்திருக்கிறபடியால் இந்த பகுதியில் ரஷ்யா தங்களோட இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் உக்ரைனில் இருக்கின்ற 5 பகுதியில் ரஷ்யா கைப்பற்றி இருப்பார்கள். இதே நேரத்தில் ஹங்கேரி தரப்புல இருந்து உக்ரைனோட போட பகுதியில் இருக்கின்ற பகுதிகளை கைப்பற்றுவார்கள். போலந்து தரப்புல இருந்து உக்ரைன் சோவியத் யூனியன் காலத்தில் எங்களுடைய மக்களை இனப்படுகொலை செய்தார்கள் என்று சொல்லி உக்ரைனோட ஒரு பகுதியை போலந்து கைப்பற்றுவார்கள். ஆகவே உக்ரைன் இப்போது சுக்குநூறாக உடைய போறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இதுல இருந்து உக்ரைன் எப்படி தப்பிக்க போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனோட பகுதியில் கைப்பற்றுவதற்காண்டி உக்ரைனுக்கு வரும்போது பெலரஸ் தரப்புல இருந்து உக்ரைனுக்கு நுழைந்த ஒரு பகுதியை கைப்பற்றுவார்கள். இதனால உக்ரைன் ரொம்ப சின்னனாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. இப்படி இருக்கையில ரஷ்யா தரப்புல இருந்து உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவ்ல இருந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கும் என்பதை ஒபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. இப்போது ரஷ்யா ட்ரோன்களை பயன்படுத்தி முக்கியமாக ஈரானியன் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான மாசிவான தாக்குதலை செய்கிறாங்க என்றே சொல்ல முடியும். ட்ரோன்களை மட்டுமில்ல மிசைல்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செஞ்சோன்னு இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலை நடத்தின பிறகு ரஷ்யா மேற்கொள்ளுகின்ற தாக்குதல்கள் ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சு அது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு. 1 நாள் 2 நாள் இந்த தாக்குதலை நடத்திட்டு ரஷ்யா நிறுத்தி விடுவார்கள் என்றுதான் மேற்குலக நாடுகள் நினைச்சார்கள். பட் ரஷ்யா தொடர்ந்து இரவு பகலாக உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறாங்க. பட் ரஷ்யாட்டு கேட்ட போது நாங்கள் இனிமே உக்ரைன் நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியை கொடுக்கல, அதுக்கான பதிலடியை ஆரம்பிக்கல, அதுக்கான ப்ரொசஸ்ல தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் என்று ரஷ்யா தரப்புலேருந்து சொல்கிறார்கள். இப்ப வேறுமே ரஷ்யா கொடூரமான தாக்குதலை உக்ரைனுக்கு செஞ்சிருக்காங்க. பட் இந்த தாக்குதல் அனைத்துமே எந்த ஒரு பதிலடியுமே இல்லாதபடியால் இனி ரஷ்யா எப்படி ஒரு கொடூரமான பதிலடியை கொடுக்க போறார்கள் என்ற பயமும் மேற்குலக நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கிற உக்ரைனோட ராணுவத்திட்ட வெறும் 4 அமெரிக்காவுடைய ஆபரகான் டேங்கில் மட்டும்தான் இருக்க அந்த செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா தரப்புல இருந்து உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 ஆப்பிரிக்கான் டேங்கிலை கொடுத்திருந்தார்கள். அதுல பெருமளவான டேங்கிலை ரஷ்யா வேட்டையாடி இருந்தார்கள். பெருமளவான டேங்கிலை ரஷ்யா கைப்பற்றி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிருந்தார்கள். கிட்டடியில கூட சுமி பகுதியில் வச்சு 2 அமெரிக்காவோட ஆப்பிரிக்கான் டேங்கிலை ரஷ்யா கைப்பற்றி இருந்தார்கள் என்ற செய்திகளை எங்களுடைய வீடியோல பார்த்திருந்தோம். இப்படி இருக்கையில உக்ரைன்கிட்ட வெறும் 4 ஆப்பிரிக்கான் டேங்கில் மட்டும்தான் இருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இதனை வச்சு ரஷ்யாவை தோற்கடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதனை ரஷ்யா வேட்டையாடுவார்கள் அல்லது இதனையும் ரஷ்யா கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நாங்கள் ரஷ்யா பக்கம் போனோம் என்றால் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் 2வது உலக போரில் அமெரிக்கா தான் வெற்றி பெற்றிருக்கும் என்று சொல்லியிருந்தார். அமெரிக்கா வெற்றி பெறுவதற்கு ரஷ்யா தரப்பிலிருந்து உதவி செய்திருந்தார்கள் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். இதற்கு இப்போது புடின் அவர்கள் தன்னுடைய ரெஸ்பான்ஸை பண்ணியிருக்கார். புடின் அவர்கள் அப்படி என்ன முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கார் என்றால் 2வது உலக போரில் நாசி ஜெர்மனியை தோற்கெடுத்தது சோவியத் யூனியன் ரஷ்யா தான் என்பதை அனைவருக்குமே தெரியும். அதுதான் ரியாலிட்டியாக இருக்கு. இந்த விஷயம் மேற்குலக நாடுகளுக்கும் தெரியும். மேற்குலக நாடுகள் இதனை மறக்கல. பட் மேற்குலக நாடுகள் இப்ப தங்களுடைய ஒரு தேர்ஸ்டியான அதாவது ஒரு கேவலமான பொலிட்டிக்ஸுக்காண்டி வரலாற்றை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று புடின் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே புடின் அவர்கள் சொன்ன விஷயம் தான் 100% உண்மையாக இருக்கு. 2வது உலக போரில் நாசி ஜெர்மனியில தங்களுடைய கொடியை நிலைநாட்டியதே, கொடியை ஏற்றியதே சோவியத் யூனியன் ரஷ்யா தான். இதை பற்றி ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இதனால் இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி விளக்கமாக பார்க்க வேணாம். அப்புறம் நாங்கள் மிடில் ஈஸ்ட் பார்க்க போனோம் என்றால் இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைச்சிருக்கார். காசாவில் தொடர்ந்து போர் செய்யறது கிரைம். இந்த கிரைமை தான் நெத்தன்யாகு அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கார். இதனை நிறுத்துவதற்கான பிரஷரை அமெரிக்கா தரப்புல இருந்து நெத்தன்யாகு கொடுக்கணும். இவ்வளவு நாளுமே செய்ததே போதும், இப்போ வரையும் செய்ததே போதும், இதோட இந்த போரை நிறுத்த சொல்லி நெத்தன்யாகு கடுமையான ஒரு பிரஷரை அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுக்கணும் என்று இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இப்போது அமெரிக்காவுக்கு வேண்டுகோளை முன்வைச்சிருக்கார். பட் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த அழுத்தத்தை கொடுப்பார்களா, நெத்தன்யாவுக்கு இந்த அழுத்தத்தை கொடுப்பார்களா என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக கொடுக்க போறது இல்லை. அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கான சப்போர்ட் தான் செய்ய போறாங்க. காசாவில் மக்கள் கொல்லப்பட்டாலும் சரி, இனப்படுகொலை நடந்தாலும் சரி, அதை பற்றி அமெரிக்காவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இதற்கு சிறந்த உதாரணமாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியே வந்திருக்கு. இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற கொடூரம், போர்க்குற்றம், இனப்படுகொலை. இதற்கு எதிராக இஸ்ரேலோட பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முக்கியமான 2 எம்பிக்கு எதிரான பொருளாதார தடைகளை UK, கனடா, ஆஸ்திரேலியா, நோர்வே, நியூசிலாந்து போன்ற நாடுகள் போட்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார தடைகளுக்கு எதிராக அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கின்ற மார்க் ரூபியோ அவர்கள் கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்படி பொருளாதார தடைகளை போடுவதன் மூலம் அமெரிக்கா இந்த சீஸ்வேரை கொண்டு வரதுல எந்த ஒரு நடவடிக்கையும் அட்வான்ஸாக மாற்ற போறதில்லை. பணிக்கேதலை விடுதலை செய்தால் தான் இந்த போரான முடிவுக்கு வரும். இஸ்ரேல் சொல்வதை கமாஸ் கேட்டால் மட்டும்தான் இந்த போரான முடிவுக்கு வரும். மற்றபடி இப்படி பொருளாதார தடைகளை போடுறதால நாங்கள் இது பேச்சுவார்த்தையில சீஸ்வேரை கொண்டு வரதுல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய போறதில்லை
தேவையில்லை என்று மார்க் ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பொருளாதார தடைகளை போட்ட நாடுகள் இந்த பொருளாதார தடைகள் நீக்கிவிடுங்கள், நீக்கிட்டு இஸ்ரேலுக்கு தோளோடு தோள் நின்று உதவி செய்யுங்கள், சப்போர்ட்டை கொடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். இஸ்ரேல் காசா பகுதியில் இனப்படுகொலை போர்க்குற்றங்களை செய்கிறார்கள், கொடூரங்களை செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற கொடூரங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டால் அந்த பொருளாதார தடைகளை நீக்கிட்டு இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலைக்கு உற்ற துணியாக நின்று சப்போர்ட் பண்ணுங்கள் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லுகின்ற இந்த அமெரிக்கா எப்படி நெத்தன்யாகு அவர்கள் காசாவில் செய்கின்ற போரை நிறுத்த சொல்லி நெத்தன்யாகு அழுத்தங்களை கொடுப்பார்கள்? இந்த கேள்விதான் எனக்கு எழும்பியிருக்கு. என்னதான் இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாவுக்கு எதிரான அழுத்தத்தை கொடுக்க சொல்லி அமெரிக்காட்டு கோரிக்கையை முன்வைச்சாலும் அமெரிக்கா தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களே ஒழிய, நெத்தன்யாவு செய்கின்ற இனப்படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணுவார்களே ஒழிய இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார். இப்படி இருக்கையில இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற கெக்ஸேத் அவர்கள்ட்ட இப்போது முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவை மிகப்பெரிய ஒரு சாத்தானாக பார்க்கிறார்கள், இஸ்ரேலை லிட்டில் சாத்தானாக பார்க்கிறார்கள். இந்த போர் எங்களுடைய போர் என்றால் அது உங்களுடைய போர், இந்த போரில் எங்களுக்கு வெற்றி என்றால் அது உங்களுக்கு வெற்றி. ஆகவே இஸ்ரேலோட உற்ற துணியாக நிலுங்கள் என்று அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே இப்போ நான் இந்த இஸ்ரேலை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் சொன்ன செய்திகளை அப்படியே நீங்கள் அடுக்கடுக்காக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கள் என்றால் அமெரிக்கா இஸ்ரேலை விட்டுக் கொடுக்க போறதில்லை, நெத்தன்யாகுவை விட்டுக் கொடுக்க போறதில்லை என்பது தெளிவாக தெரியுது. இஸ்ரேல் காசாவில் செய்கின்ற போருக்கு அமெரிக்கா எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் சப்போர்ட்டை தான் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்காண்டி இன்னும் ஒரு போரில் அமெரிக்கா களமிறங்கவும் தயாராக இருக்காங்க என்பது இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி நாங்கள் இந்தோ பசிபிக் ரீஜனுக்கு வந்தோம் என்றால் சவுத் ஆப்பிரிக்காவோட புதிய பிரசிடென்ட் இப்போ அமைதியை ப்ரொமோட் பண்ணுவதற்கான அழைப்பை சீனாவுக்கு விடுத்திருக்கார். ஏற்கனவே சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் உண்மையாக சீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் என்பதை எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்படி இருக்கையில் தான் சீனாக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு அமைதியை ஏற்படுத்துவதற்காண்டி அமைதிக்கான அழைப்பை இப்போது சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் சீனாவுக்கு விடுத்திருக்கார். அதனைத் தொடர்ந்து ஜப்பானும் சீனாவோட இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியில் வெளிவருது. இந்த மூன்று நாடுகளுமே ஒன்றாக இணைந்து அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டு இருக்கு. அப்படி நாங்கள் ஆப்பிரிக்கா பக்கம் போனோம் என்றால் ஆப்பிரிக்காவில் முக்கியமான ஒரு நாடாக இருப்பது தான் புர்கினா பசோ. இந்த புர்கினா பசோவினுடைய பிரசிடென்டாக இருக்க இம்ரான் ட்ரோரே அவர்கள் இப்போது மேற்குலக நாடுகள் எங்களை தீவிரவாதிகள் என்று லேபிள் குத்துகிறார்கள், கொஞ்ச நாள் கழிச்சு எங்களை கீரோக்கள் என்று சொல்வார்கள். இப்படி மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்காவை இப்போது மென்டல் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மென்டல் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வரணும் என்று இம்ரான் ட்ரோரே அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆப்பிரிக்கா மேற்குலக நாடுகளோட அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த புர்கினா பசோ முக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த புர்கினா பசோனுடைய பிரசிடென்டாக இருக்கிற இம்ரான் ட்ரோரே அவர்கள் முக்கியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவரை போட்டு தள்ளுவதற்கான பலனைத்தான் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் போட்டுக்கொண்டு இருக்காங்க என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் ரஷ்யாவாக இருக்கட்டும், நார்த் கொரியாவாக இருக்கட்டும், இம்ரான் ட்ரோரே அவர்களை காப்பாற்றுவதற்காண்டியும் அவருக்கான பாதுகாப்பை கொடுப்பதில் முக்கிய செலுத்திக் கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும். மேற்குலக நாடுகள் இவரை கொள்ளணும் என்று நினைக்கிறார்கள். ரஷ்யா போன்ற நாடுகள், ரஷ்யாவோட நட்பு நாடுகளும் இவரை காப்பாற்றணும். ஆப்பிரிக்காவை மேற்குலக நாடுகளோட அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். மீண்டும் ஆப்பிரிக்கா மேற்குலக நாடுகளோட அடிமைத்தனத்துக்கு கீழே போய்விடக்கூடாது என்றதுக்காண்டி இந்த இம்ரான் ட்ரோரே அவர்களை பாதுகாக்கிற முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.